அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹைங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு தெரியாதுங்க. ஸோ நம்ம முஸ்லீம்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹரம் அன்னைக்கு பஞ்சா எடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மிட்நைட் 2:30 இருக்குங்க டைமு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மொஹரமோட டே 8ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சா ஊர்வலம் கிளம்பும். இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருங்க. ஸோ இதை வழிபடுறதுக்கு நிறைய முஸ்லீம்ஸ் வருவாங்க. நான் வந்து ஒரு 9-10 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போனதே இல்லை. இன்றைக்கி வந்து சரி பசங்க வந்து இந்த பேண்டு இந்த மாதிரி சத்தம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தாங்க கிளம்புனோம். பாருங்கள், ஸோ வர வழி எல்லாமே ஒரே பேண்டு, இந்த பஞ்சா வச்சுக்கிட்டு பசங்க வந்து ஒரே ஆட்டம். இது பார்த்திங்கன்னா நெருப்பு எரியுது. ஸோ இது எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு ஸோ தீ மிதிப்பாங்க. பஞ்சா வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க இது செய்வாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்டு இருந்து சரி அங்கேயே வண்டியை ஹால்ட்டு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கேயும் இன்னொரு பேண்டுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசுங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு பெரிய வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். ஸோ இதில் வந்து இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஃபுட் கோர்ட் மாதிரி போயிருந்தோங்க. ஸோ நம்ம மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை ஜேஜேன்னு இருக்குங்க நைட்டு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் வந்து என்னோடய பசங்களுக்கு ரொம்ப ஜாலிங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பும் போது என்னோடய பசங்க ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்புனாங்க. ஃபுட் கோர்ட்லாம் போய் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு குதிக்கிறதுக்கே வந்து ஒரு 2:30 3 o'clock ஆக்கிட்டாங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு என்னோடய பையனுக்கு. அந்த இடத்துல நின்று பார்த்தோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சா இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி தீ மிதிச்சுட்டு தான் அவங்க அந்த பஞ்சாவே முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தீ மிதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்றைக்கி நைட் அவுட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸோட சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நிறைய பேண்டெலாம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க சுற்றி பார்க்குற ஐடியாவோடு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். ஸோ வழிபடுற ஐடியா கிடையாதுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ உங்களுக்காக வீடியோவும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பாய்.